அமெரிக்க அதிபர்கள்லே விசித்திரமானவர் யாரு அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு ட்ரம்ப். ஏலே இதுக்கு முன்னாடி நீ பொறக்கறதுக்கு முன்னாடி எத்தன பேர் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஆள்ல விசித்திரமான ஆளு ட்ரம்ப். அதனால அதையே எடுத்துக்குவோம். அதனால அவருக்கு வர பிரச்சனைகளும் இதுவரையும் அமெரிக்க அதிபர்களுக்கு வராத பிரச்சனை அப்படிங்கிறதும் இப்ப நிரூபணம் ஆயிப்போச்சு. தலைவன் செய்யறதும் வித்தியாசம் தான். தலைவனுக்கு வச்சு செய்யறதும் வித்தியாசம் தான்ங்கிற மாரி அவருக்குன்னு வந்து மாட்டுது. அதனால தான் இப்ப ட்ரம்ப் பெரிய அளவு எலான் மஸ்க் கிட்டயே இறங்கி போறார். எதற்கு அப்படின்னா, அதத்தான் பார்க்க போறோம். ஈரான் தாக்குதல் அமெரிக்காவுக்கு வெற்றி குடுத்துச்சா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு தாக்குதலும் வெற்றிய குடுக்கும். எப்படி? அந்த இடத்துல ஆயுத போட்டி வளரும், அமெரிக்க கம்பெனிகள் வளரும், ஆட்டோமேட்டிக்கா கல்லா கட்டும், அமெரிக்க அதிபர்களோட கல்லாக்களும் கட்டப்போகுது. இதுல என்ன மாற்று கருத்து? வெற்றி தான் அப்படி பார்த்தோம்னா. ஆனா, ஈரானுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் அமெரிக்க ராணுவ பலத்த காட்டி வெற்றியா அப்படின்னு கேட்டா, ஏலே அமெரிக்க ராணுவம் பல இடங்கள்ல தோத்து போயிருக்கு. அந்த பையன் ஏறக்குறைய ஜெயிக்க முடியும். அவன் போனவுனே கால்ல விழுந்துருவான் முதலாளி அப்டின்னா தான் கிளம்பி போவாய்ங்க. இல்ல எதிர்த்து சண்டை போடுவான் அப்டின்னா, ஓரளவு சண்டை போடுவானா, ரொம்ப போடுவான். சரி கூட்டணிய கூட்டிட்டு போனா ஜெயிக்க முடியுமா? பெரும் படை. அவன் சின்ன படை அப்டின்னா கிளம்பி போவாய்ங்க. இல்ல எதுவுமே உதவாது அப்டின்னா பேசாம வீட்லயே உட்காந்துக்குவாய்ங்க. வெள்ளை மாளிகையிலே கறியும் சோறும் தின்ட்டு படுத்து தூங்கிருவாய்ங்க. கறியும் சோறும் திங்கிற பழக்கம் இல்லாட்டி பீஸா, பர்கர் தின்ட்டு படுத்து தூங்கிருவாய்ங்க. எப்பயாச்சும் தப்பி தவறி போனாத்தான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறது. அப்படி சமீபத்துல பல இடங்கள்ல அசிங்கப்பட்டாங்க. இப்ப ஏமன் தாக்குதல் கூட அமெரிக்காவுக்கு வெற்றிய குடுக்குதான்னு கேட்டா, சும்மா போய் ஆயுதத்த கொட்டுற தெரியுமா? வீணாக்குற அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டார்கள். அதையே நம்ம விரிவா பார்த்தோம். இப்ப அதே மாரி தான் ஈரானுக்குள்ள தாக்குதல் ஆயிருச்சு. என்ன ஒரு வேடிக்கை அப்டின்னா, மத்த அதிபர்கள்லாம் இல்லாதத இருக்குன்ட்டு போயிட்டு கடைசில இல்லேன்ருவாய்ங்க. அப்ப நீ தாக்கி ஒண்ணும் அழிக்கல அப்படின்னு கேட்க வாய்ப்பே இல்லைல்ல. ஈராக்குள்ள பெரும் அழிவுக்கான ஆயுதங்கள் இருக்குன்னாய்ங்க. அமெரிக்காவ விட பெரிய ஆயுதம் இருக்கா? அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பய கேட்கல. அமெரிக்கா போச்சு, அடிச்சுச்சு, சதாம் ஹுசேனுக்கு டிக்கெட் கிழிச்சுது. கடைசியில ஆயுதம் எங்கடா? அப்படின்னு கேட்டா, பல மாசம் தேடுனாய்ங்க. தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. ஏன்டா சதாம் ஹுசேனே கண்டுபிடிச்சுட்ட, அவன் ஒளிச்சு வச்சிருக்க ஆயுதம் கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னு கேட்டா, அவனுங்க அத அப்படியே வாஷிங் மிஷினுக்குள்ளலாம் ஒளிச்சு எந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காய்ங்களோ? அப்படிங்கிற மாரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. கடைசியில ஒத்துக்கிட்டாய்ங்க. பயப்புள்ள சரியா உளவு தகவல திரட்டாம விட்டுருச்சு. அத நம்பி நாங்க கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லி, உளவுத்துறை இயக்குனர மட்டும் நீயா போயிரு ராஜா அப்படின்னாய்ங்க. அடுத்த வருஷம் நான் போறதுதான். அத 1 வருஷம் முன்கூட்டியே போய்க்கிறேன்னு அந்த மனுஷனும் கிளம்பி போயிட்டாரு. இதுதான் அமெரிக்க அதிபர்களோட லட்சணம். ஆனா ட்ரம்புக்கு புதுசா ஆயிப்போச்சு. அவன் கண்டுபிடிக்கிறேன்னா, ஏறக்குறைய நெருங்கிட்டேன்னாய்ங்க. அப்ப போய் இந்த ஆள அழிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போனாரு. அழிக்கல. இல்லாத ஒண்ண அழிச்சுப்புட்டோம் அப்படின்னு வீர வசனமா பேசிட்டு போயிரலாம். இருக்குது. அவன் அழிபடல. நீ தாக்குதல்ல ஒண்ணுமே சேதாரமே ஆகல அப்படின்னு சொல்லி கம்பா நிக்கிறாய்ங்க. இந்த ஆள் கெத்தா கொடிய பறக்க விடலான்னா முடிய மாட்டேங்குது. கொடி பறக்குது. கெத்தான ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆனாலும் உள்ளூருக்குள்ளயும் சரி, வெளியூர்லயும் சரி, ஒரு பயலும் ஈரானுக்கு நீ கிளம்பி போனது என்ன? யுரேனியத்த அடிக்கிறேன்னு. நீ எதுவும் சொன்னியா? அவனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாம் மீறி வீட்டு ரக பாம்பர ஈரானுக்குள்ள ஒரு ரவுண்டு போட்டு கொண்டு வரேன் பாருன்னா சொல்லிட்டு போனேன். இல்ல. நட்டான்ஸ பொளக்குறேன்னு சொல்லிட்டா போன. அப்படிலாம் நீ ஒண்ணும் சொல்லலையே. நீ யுரேனியத்த காலி பண்ற அப்படின்ன. இப்ப வந்து நட்டான்ஸ பொளந்துட்டேன் அப்படின்னு நாடகம் பண்ணா நாங்கலாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயே கம்பு சுத்துறாய்ங்க. இதுல மனுஷனுக்கு பெரிய அளவு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அதனால தான் இப்ப அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராயிருச்சு ஈரானுக்குள்ள. கமேனி வெளியிலேயே வரல பார்த்தீங்களா? அதுக்கான காரணம் அதான். அவர் இன்னமும் அமெரிக்காவ நம்பல. அமெரிக்கா எப்படி இருந்தாலும் சேட்டைய குடுப்பாய்ங்க அப்படின்னு. இஸ்ரேல பொறுத்தவரை நாங்க ரகசியமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காய்ங்க. அதனால தான் அந்த மனுஷன் இன்னமும் வெளில வராம இருக்காரு. இப்படி அவர் வெளில வராத காலங்கள், இந்த காலங்கள்ல அமெரிக்காவோட உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள், உளவு பார்த்து தாக்குதல் செய்யக்கூடிய விமானங்கள், பெரிய அளவு ஆளில்லா விமானம், பெரிய அளவு யூனிட்ட நகர்த்துறார்கள். அதோட சிறப்பு படைய கல்ஃப் ஆஃப் ஓமன்ல கொண்டு போய் வச்சுட்டாய்ங்க. 1 வாரம் இல்ல 2 வாரத்துல தாக்குதல எதிர்பாரு அப்படிங்கிறாய்ங்க. இப்படிதான் 2 வாரம்னு சொன்னாய்ங்க. 2னே நாள்ல தாக்கிப்புட்டாய்ங்க. அந்த மாரி மீண்டும் ஒரு சம்பவத்துக்கு அமெரிக்கா தயாராயிருச்சு. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் செஞ்ச சம்பவத்துல ட்ரம்புக்கு மைலேஜே இல்ல. உள்ளூர்ல போட்டு வருன்னு வறுக்குறாய்ங்க. செகண்ட் ஆப்பரேஷனுக்கு தயாராயிட்டாரு. இதையும் சக்சஸ் பண்ணணும். சக்சஸ் பண்ணாட்டி இந்த அளவுக்கு புகுந்து எவனும் பேசாம தடுக்கணும். ஊர் வாயி மூட முடியுமா அப்படின்னு கேட்டா, ஊர் வாய மூடுறதுலாம் 2வது. முதல்ல ட்விட்டர் வாய மூடணும். ஏறக்குறைய அம்புட்டு பேரு அங்க வந்து தான் குடும்பமே நடத்துறாய்ங்க அரசியல் ரீதியா. அதனால அத மூடிட்டோம்னா பெரிய அளவு பிரச்சனை தீந்துரும். அந்த பையன் கூட வேற பஞ்சாயத்த பண்ணிட்டோம் அப்படின்ட்டு
இவரோட பில்லு பாஸ் ஆகுது. பில்லு பாஸ் ஆன இடத்துல ட்ரம்ப் போய் எலான் மஸ்க புகழ்ந்து பாடணுங்கிற தேவை கிடையாது. இருந்தாலும் மனுஷன் புகழ்ந்து பாடுறதுக்கு பின்னாடி, இவரு செய்யப்போற சேட்டைகளுக்கு ட்விட்டர் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் எலான் மஸ்க் உறுதுணையா இருக்கணும். ட்விட்டர் உறுதுணையா இல்லாட்டியும் பரவால்ல. நாட் ட்ரூத் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது போக ஜேடி வான்ஸ பொறுத்தவரையும் அடுத்த பிளாட்ஃபார்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி பெரிய அளவு கம்பு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா எலான் மஸ்கோட பதிவுகள் அட்ராக்ஷன் கூட. அதனால அதுலருந்து தப்பிக்கணும். எப்ப இந்த மனுஷன் பில்ல பாஸ் பண்ற கொஞ்ச நேரம் முன்னாடி கழுவி கழுவி ஊத்துறாரு. இந்த மனுஷன் பில்ல பாஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கடந்து போற அளவுக்கு ட்ரம்போட நிலைமை அப்படிங்கிறது மோசமாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முதல்ல நம்ம பார்த்த மாரி, எல்லா அதிபர்கள காட்டிலும் இவர் விசித்திரம். அதனால இவருக்கு வர பிரச்சனையே விசித்திரமான்னு கேட்டா, அது 50% தான். மீதி 50% அப்படிங்கிறது, என்னைக்கு இந்த மனுஷன் ஆசிம் முனிர கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில சோறு ஊட்டுனாரோ, அன்னைக்கு புடிச்சுச்சு தரித்திரம் அப்படிங்கிற மாரி, அதுல இருந்தே பயப்பிள்ளைக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. "நீ பொறாமையில சொல்றடா" அப்படின்னு சொல்லலாம். உத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க, பூதக் கண்ணாடி போட்டு வெள்ளை மாளிகை அரசியல பாருங்க. அப்ப உங்களுக்கே புரிஞ்சிரும். நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு.